ஹாய், உங்க பேரு? வர்ஷா. அல்மாஸ். ஆல்பின் ஸ்வேயா. எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேம். எல்லாமே லைவில் அட்டன் பண்ணோம். நல்லா இருந்துச்சு மேம். ஈஸியாக தான் மேம் இருந்துச்சு. அந்த ரோட் மேப்லாம் பார்த்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ரோட் மேப் பார்த்து தான் நாங்கள் அது படித்தோம். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹாய், உங்க பேரு? சண்மதி. ஹர்னி. நேத்ரா. ஸோ எப்படி பண்ணீங்க? எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சா? எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸ்கூலில் கொடுக்குற கொஷின் பேப்பரை விட கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஹாய், உங்க பேரு? என் பேர் துல்கா. செல்வமுத்துக்குமார். என் பேர் பாவா. தினேஷ்கர். சுபாஷ். ருத்ரா. எந்த ஸ்கூல் நீங்கலாம்? சிந்தி வித்யாலயா. எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? சூப்பராக பண்ணியிருக்கோங்க. இங்கிலீஷ் நல்லா பண்ணியிருக்கோம். 90 மேலே வரும். தமிழ்? தமிழ் பண்ணியிருக்கோங்க்கா. 80 மேலே வரும். 90 மேலே வந்திருக்கா. நல்லா பண்ணியிருக்கோங்க்கா. 80 மேலே வருது. நல்லா பண்ணியிருக்கோம். எவ்வளோ மார்க் வரும்? ஒரே ஒரு மார்க் தான் போகுது ஊசலாடுது, மிச்சபடி எல்லா மார்க்கும் ஓகே. என் பேர் ரேஷ்மிகா தேவி. ஓகே, எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? நல்லா பண்ணிருக்கேன். ஈஸியா இருந்ததா? வெக்காபுலரி, 2 மார்க், கிராமர் எல்லாம்? எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, உங்க பேரு? மதுமிதா. சாரிகா. பிரியதர்ஷினி. இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? ஈஸியா இருந்துச்சா? ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸிக்கா. ஸோ லைவ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் அதுக்கு முன்னாடியும் எந்த அளவுக்கு மார்க்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? நான் நிறைய அதை தான் பார்த்தேன். அதனால நிறைய வந்துருந்துச்சு. அதனால நான் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன் மேம். அதே தான் மேம். லைக் நான் பப்ளிக் அப்போ தான் இந்த லைவே பார்க்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. அதனால பப்ளிக் மார்க் வச்சு நானும் பப்ளிக் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் வீடியோஸ் பார்க்க. உங்களோடது பார்த்த அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஈஸியாக எல்லாமே கிராஸ்ப் ஆகிக்குது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வெக்காபுலரி, 2 மார்க், கிராமர் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் வந்தது. லைவ்ல டீச் பண்ணதா வந்துச்சு. லைவ் செஷன் எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது லைவ் செஷன்? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுக்கா. ஃபைனலாக தான் பார்த்தோம். ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுக்கா. நல்லா இருந்துச்சு. லைவ் செஷன் பார்த்தோம். அது வந்துட்டு எப்படின்னா நீங்கள் சொல்கிற கொஸ்டின்ஸ்லாம் கடைசி நேரத்தில் தரவு பண்ணிட்டு வரோம். மிஸ்டர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். படிக்க மாட்டோன்னு கிடையாது, பார்த்துட்டு வரோம். நீங்கள் சொல்கிற கொஸ்டின் தரவு பண்ணிட்டு வரதுனால மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இதில் வருது. ஈஸியாக தான் இருந்தது. எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணிட்டோம். ஈஸியாக தான் இருந்துச்சு. வெக்காபுலரி எப்படி இருந்தது? எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே படிச்சதே தான் வந்திருந்ததா? ஓகே, ஸோ 2 மார்க், கிராமர் அட்டென்ட் பண்ண முடிஞ்சதா? ரொம்ப ஈஸியாக தான் அட்டன் பண்ண முடியும். எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே பேராகிராஃப் நீங்க செலக்டிவா படிச்சுட்டு போனீங்களா? அதுதான் வந்ததா? இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை ஈஸியாக வரும். பட் எல்லாமே நான் படித்தது தான் வந்து. ஸோ ஓவரால் எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 80+. 80+. ஜெகனிவா. சபரிஷ். சுதன் கார்த்தி. ஓகே, நீங்க லைவ் செஷன்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ் எக்ஸாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது லைவ்க்கு அப்புறமா? ஈஸியாக தாங்க. நீங்கள் சொன்னது எல்லாம் வந்துருந்துச்சு. எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கரெக்டாக 8 மார்க் மெயினாக பார்த்துட்டு இருந்தாங்க. கன்ஃபியூஷனாக அந்த இது படிக்கணும் இது படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. ரெண்டுமே கரெக்டாக வந்துருச்சு. நான் லாஸ்ட் நைட் தான் படிக்கவே ஆரம்பித்தேன். 1 நைட்டில் இருந்துட்டு பேராகிராஃப் எல்லாம் முன்னாடியே முடிச்சுட்டு நீங்கள் சொன்ன அந்த 1 மார்க்ஸு மெமரி போயாம அதுபோல் சப்ளிமெண்ட்ரி மட்டும்தான் நான் நைட்டு படிச்சுட்டு போனேன். 90 மேலே எனக்கு வந்துடும். 2 மார்க், கிராமர் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் வந்தது. லைவ்ல டீச் பண்ணதா வந்துச்சு. ஓகே, எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 95க்கு மேலே வரும். 95 மேலே. நானும் 95 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சூப்பர்ப்பா, தேங்க்யூ. ஓகே, லைவ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எந்த அளவுக்கு லைவ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. லைவ் அண்ட் மென்டி செஷன் ஜாயின் பண்ணியிருந்தக்கா. ஈஸியாக இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கிராமரில் ஈஸியாக சொல்லி தந்தீங்கக்கா. அதில் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. தமிழ் எவ்வளோ மார்க் வரும்? எனக்கு ஒரு 70-80 வரும். இங்கிலீஷில் 80. இங்கிலீஷ்ல எவ்வளோ மார்க்? இங்கிலீஷில் 90 above வரும். ஓகே, தமிழ்ல 85 above வரும். ஸோ லைவ் செஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுக்கா. எனக்கு எக்ஸாம் எழுதிருக்கும். அந்த மாதிரி வந்து டவுட்ஸ்லாம் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணீங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ண முடியாததான் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண வச்சிங்க. எல்லாமே நல்லா இருந்ததுக்கா. அந்த மென்டி எல்லாமே பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. டியூஷனை விட கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ எதுவுமே படிக்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. கரெக்டா? அப்போ ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சவங்களுக்கு நல்லா படிச்சாங்கன்னா கன்ஃபார்ம் அவங்க சென்டம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்னது படிக்காதவங்களுக்கு படிச்சிருந்தா கன்ஃபார்ம் பாஸ் ஆகும். ஃபெயில் ஆக சான்ஸே இல்லை. இன்னும் படித்தவங்க படிச்சிருந்தா கன்ஃபார்ம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. படித்தவங்க கூட நல்லா யூஸாக தான் இருக்கும். படிக்காதவங்க கூட நல்லா 80+ அபோவ் வாங்கலாம். ஸோ பேராகிராஃப் எல்லாம் படிச்சுட்டு போயிருந்தீங்களா? செலக்டிவா படிச்சீங்களா? எல்லாமே படிச்சு எல்லாமே படிச்சுட்டு போனது தான். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் லெட்டர் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி இருந்தது? எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு 80 above. 80 above. ஓகே. ஹாய், உங்க பேரு? தரணி தேவி. எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? நல்லா பண்ணேன். ஓகே, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே மார்க் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 90 above தமிழில் வரும். இங்கிலீஷில் சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ஓனா எழுதுறது எல்லாமே ஈஸியாக வந்துச்சு. ஸோ 100 லேர்னிங் சேனல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இல்லை உங்களோட ஜூனியர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? நான் பண்ணிட்டேன். பண்ணுவோம்க்கா. தேங்க்யூ.